பீரோ வைத்தல் வாஸ்துவில் பணம் பெருகும் சூத்திரங்கள். நமது வீடுகளில் பெரும்பாலும் ஒரு பீரோ அல்லது லாக்கர் வைத்திருப்பது சகஜமான ஒன்று. அதில் நகை, பணம், முக்கியமான ஆவணங்கள் போன்றவற்றை பாதுகாக்கின்றோம். ஆனால் இவற்றை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எந்த திசையில் வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட பீரோ இருக்க வேண்டும் என்பவை அனைத்தும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பின்பற்றப்பட வேண்டியவை. இல்லையெனில் நிதி நெருக்கடி, பண இழப்பு, சகவாழ்வில் குழப்பம் போன்ற பிரச்சனைகள் எழும் வாய்ப்பு உண்டு. பீரோவுக்கான சரியான இடம் மற்றும் திசை. வீட்டில் பீரோவை கொண்டு வரும்போது பலர் வாஸ்து யோசிக்காமல் தங்களுக்கு விருப்பமான இடத்தில் வைத்துவிடுகிறார்கள். ஆனால் வாஸ்து நெறிமுறைகளின் படி பீரோவை குற்றமற்ற வகையில் வைக்க வேண்டும். அதன் முதல் படியாக பீரோவுக்கான சரியான திசை மற்றும் இடத்தை தெரிந்து கொள்வது முக்கியம். கிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு திசைகள் தவிர்க்கப்பட வேண்டியவை. இந்த திசைகளில் பீரோ வைத்தால் வீடு மற்றும் குடும்பத்தின் நிதிநிலை பாதிக்கப்படும். அதேபோல தேவையற்ற செலவுகள், குறைபாடுகள், பணம் சேராத நிலை போன்றவை ஏற்படக்கூடும். வடக்கு திசை குபேரன் பார்வை. வடக்கு திசை செல்வதெய்வமான குபேரனின் திசையாக கருதப்படுகிறது. எனவே பீரோவின் கதவு வடக்கு நோக்கி திறக்கும் வகையில் வைத்தால் நிதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பீரோ திறக்கும் போது பீரோவை திறப்பவரின் முதுகு தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். இது பணநிலை மேம்பட முக்கிய சூத்திரம். தென்மேற்கு திசை. இது ஸ்திரம் எனப்படும் திசை. இது நிதி நிலையை நிலைத்து வைக்கும் தன்மை கொண்டது. பீரோவின் பின்புறம் தெற்கு நோக்கியும் கதவு வடக்கு நோக்கியும் இருந்தால் அதுவும் சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. பூஜை அறையில் பீரோ வைத்தல் தவிர்க்க வேண்டியது ஏன்? வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அறை என்பது மிகவும் புனிதமான, சுத்தமான இடமாக கருதப்படுகிறது. அந்த இடம் தெய்வீக சக்தியை கொண்டது. அதுபோல் பணம், நகை, ஆவணங்களை வைத்திருக்கும் பீரோ ஒரு விதமான உலகிய பொருளின் பிரதிநிதியாக இருப்பது. இவை இரண்டு தன்மைகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை என்பதால் பீரோவை பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்று வாஸ்து கூறுகிறது. பண இழப்புகள் ஏற்படும் அபாயம். பூஜை அறையின் நேர்மறை ஆற்றல் பாதிக்கப்படும். அருள் பாக்கியம் குறையும் என்பது வாஸ்து நம்பிக்கை. அதேபோல பூஜை அறைக்கு சற்று அருகிலும் பீரோவை வைக்கக்கூடாது. எனவே பீரோவுக்கு தனித்தனி இடம் ஒதுக்க வேண்டும். படுக்கையறையில் பீரோ வைத்தல் கவனிக்க வேண்டியவை. பெரும்பாலான வீடுகளில் பீரோவை பெட்ரூமில்தான் வைக்கின்றனர். இது தவறு இல்லை. ஆனால் சில முக்கியமான வாஸ்து நெறிகளை பின்பற்றுவது அவசியம். பெரிய ஜன்னலுக்கருகில் பீரோ வைக்கலாம். நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். கண்ணாடியுடன் கூடிய பீரோ தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அந்த கண்ணாடியில் படுக்கை பிரதிபலித்தால் உறவுநிலை பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் கண்ணாடியுடன் கூடிய பீரோவை படுக்கைக்கு நேரே எதிராக வைக்க வேண்டாம். பீரோவின் அமைப்பும் உருவும் முக்கியம். பீரோவின் வகை. மரம் அல்லது இரும்பு இவை வாஸ்துவுக்கு ஏற்றவை. மரம் இயற்கையோடு இசைவாக இருந்தாலும் இரும்பு வலிமையை குறிக்கிறது. பிளாஸ்டிக் பீரோக்கள் அல்லது அலுமினியம் போன்ற உலோகங்கள் வாஸ்துவுக்கு ஏற்றதாக கருதப்படவில்லை. பீரோவின் நிறம். வெளிர் நிறம், கிரீம், ஒளிரும் பழுப்பு அல்லது தூசு நிறம் இவை நல்ல நேர்மறை சக்தியை தரும். கருப்பு, அடர் சிவப்பு, அடர் நீலம் போன்ற மிக வலிமையான நிறங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பணம், நகைகள் வைக்கும் விதிகள். பணம், நகைகள் வைக்கும்போது ஒரு செம்பு கிண்ணத்தில் நாணயம், குங்குமம், சக்தியுள்ள பொருட்கள் சேர்த்து வைக்கலாம். பீரோவிற்குள் சங்கடஹர சதுர்த்தி அன்று பூஜிக்கப்பட்ட விநாயகர் படத்தை வைப்பது நன்மை தரும். லாக்கரை திறக்கும்போது கரியின் பெயர் சொல்லி திறப்பது நன்மையை தரும் என்பது நம்பிக்கை. வீட்டில் பீரோவை எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதற்கான வாஸ்து நெறிகள் மிக மிக முக்கியமானவை. பீரோவின் திசை, நிறம், அமைப்பு, அதன் உள்ளடக்கம் அனைத்தும் நம்முடைய வாழ்வின் நிதி நிலைமை மற்றும் சாந்தி, நிம்மதிக்கு நேரடி தொடர்புடையவை. இவை பின்பற்றப்படாதபோது எவ்வளவு சம்பாதித்தாலும் அது கையிலிருக்காமல் போய்விடும். அதனால் வாஸ்துவின் வழிகாட்டல்களை பின்பற்றி பீரோவை சரியான இடத்தில் சரியான முறையில் வைப்பதன் மூலம் நிதி நிலையை மேம்படுத்தலாம். பூஜை அறையை மதித்து அதன் புனிதத்துவத்தை காக்க பீரோவை அதில் வைக்காமல் தனியாக சீராக அமைத்தால் வாழ்க்கையிலும் சீரும் சேரும்.